வழக்கம் போல் இன்று காலை வகுப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. அந்த பள்ளியில் சில வகுப்புகளுக்கு காலையில் முதல் பாட வேளையிலேயே விளையாட்டு வகுப்புகள் நடத்துவது வாடிக்கையாக உள்ளது. அந்த வகையில் 4ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நீச்சல் பயிற்சி வகுப்பு நடந்தது. அப்போது மாணவன் ரஞ்சனும் பயிற்சியில் ஈடுபட்டார். எதிர்பாராத விதமாக தண்ணீரில் மூழ்கி அப்போது மாணவன் உயிரிழந்தான். இதையடுத்து மாணவனின் பெற்றோர் பள்ளிக்கு விரைந்து வந்து விசாரித்தபோது மாணவனுக்கு வலிப்பு நோய் ஏற்பட்டதாக பள்ளி தரப்பில் கூறப்பட்டது. அதனை பெற்றோர் ஏற்றுக்கொள்ள மறுத்தனர். வாக்குவாதம் ஏற்பட்டதை அடுத்து மாணவனின் பெற்றோரும் உறவினர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பள்ளி தாளாளர் திருமதி ஒய்ஜி பார்த்தசாரதியை கைது செய்ய வேண்டும் என்று பெற்றோர்கள் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. காலையில 9 மணிக்கு ஸ்கூலுக்கு வந்த பிள்ளை இன்னைக்கு 9 மணிக்கு காலையில ஒவ்வொரு 9 மணிக்கு டெட் பாடி ஆயிருக்குது. இது நம்ம கண்ணுமுடி நடந்த சம்பவம். இத மாதிரி தமிழகம் முழுவதும் பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. இது மாதிரி தனியார் பள்ளிகள்ல கோச்சிங் சொல்லக்கூடிய எதுவும் தரமானதா இல்ல. முழுக்க மக்களை பணம் வாங்குறதுக்கான ஒரு ஏமாத்து வேலைகளா எல்லா தனியார் பள்ளிகளும் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. எப்படி சேலையுடைய ஜியோன் மெட்ரிகுலேஷன் பள்ளியுடைய தாளாளரை அரசு செஞ்சாங்களோ, அதே ஜேபிஆர் அரசு செஞ்சாங்களோ, அதே மாதிரி இந்த பள்ளியினுடைய தாளாளரை அரசு செஞ்சு தக்க நடவடிக்கை எடுக்கணும். It's total irresponsibility of the school. They never mind about. அவங்க எதை பத்தியுமே கவலைப்படல. பசங்க படிக்கிறாங்க, சின்ன வயசு குழந்தைக்கு எப்படிங்க அவ்வளவு டெப்தான நீங்க ஏரியா கொடுப்பீங்க? எப்படி கொடுப்பீங்க உங்களுக்கு தெரியாது? டெப்தான ஏரியா நீங்க ஆத்துக்குள்ள இறங்கி போவீங்களா? அந்த மாதிரி இறங்கி போவாங்களா? எப்படி இது? வாட் இஸ் ஹேப்பனிங்? ஒரு குழந்தை கீழே உண்டா செத்துட்டா ஹாஸ்பிட்டல் கூட்டு போனா முடிஞ்சு போச்சு, எங்களுக்கு எதுவுமே தெரியாது, கை உடஞ்சி கீழே உண்டா எப்படி? ஹவு இட் இஸ் கமிங்? எங்க வருது இந்த கதெல்லாம்? யாருங்க ரெஸ்பான்சிபிள்? ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டா யார் ரெஸ்பான்சிபிள்? பள்ளி மாணவன் உயிரிழந்த வழக்கில் விசாரணை நடத்திய போலீசார் நீச்சல் பயிற்சியாளர் ராஜசேகர், உடற்பயிற்சி ஆசிரியர் ரவிச்சந்திரன், நீச்சல் குள பராமரிப்பாளர் ரங்காரெட்டி உள்ளிட்ட 5 பேரை கைது செய்துள்ளனர். அவர்களிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே பள்ளி மாணவனின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. பள்ளி மாணவன் உயிரிழந்த வழக்கை கொலை வழக்காக பதிவு செய்ய வேண்டும் என்று இந்திய மாணவர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தாம்பரம் பள்ளி வாகன விபத்தில் பள்ளியின் தாளாளர் விஜயன் மற்றும் கல்லூரி கலையரங்கம் இடிந்து விழுந்த விபத்தில் கல்லூரியின் தலைவர் ஜேபிஆர் ஆகியோரை கைது செய்த போலீசார் இந்த பள்ளி தாளாளர் மீது நடவடிக்கை எடுக்க தயங்குவது ஏன் என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பினர். நேயர்களே, பள்ளி மாணவன் நீச்சல் குளத்தில் விழுந்து இறந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு சந்தேகங்களும் கேள்விகளும் எழுந்துள்ளன. அது பற்றி விவாதிக்க நமது அரங்கிற்கு வந்துள்ளார் புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி அமைப்பாளர் கணேசன். அவருடன் விவாதிப்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ சமீப காலமா பாத்தீங்கன்னா இந்த பள்ளிகளுடைய இந்த வாகன விபத்து, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீச்சல் குளத்துல மாணவன் உயிரிழந்த விபத்து, இப்படி தொடர்ந்து இந்த சிறு வயது மாணவர்கள் மாணவிகள் உயிரிழப்பது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. இதுக்கு என்ன காரணமா நினைக்கிறீங்க நீங்க? தனியார் பள்ளிகளுடைய அலட்சியம் மட்டுமல்ல, அவர்களுடைய லாப வெறி. தனியார் பள்ளிகள் தமிழகம் முழுவதும் 10,900 இருக்கக்கூடிய அந்த தனியார் பள்ளிகள் 50,000, 1,00,000 கட்டணம் என்ற பெயரிலேயே வாங்கி கொண்டு அவர்களுக்கு ஸ்மார்ட் கிளாஸ், நீச்சல் பயிற்சி, இப்படி எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் என்ற பெயரில் பணம் பறிப்பதற்கான ஒரு லாப வெறிதான் இந்த ரஞ்சனுடைய மரணமும், இதற்கு முன்னால் சுருதியுடைய மரணமும். இதை போல தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு நாளும் தனியார் பள்ளியில ஏதோ ஒரு மாணவன் இறந்து கொண்டுதான் இருக்கிறான். கும்பகோணம் தீ விபத்து வரைக்கும் இதுக்கு அடக்கம் தான். ஆமா, ஏற்கனவே கும்பகோணம் தீ விபத்து என்பது அவருடைய அலட்சியம் என்ற பெயரில் அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் கைது செய்யப்பட்டாங்க. சுருதி விஷயத்திலேயும் அந்த டிரைவரும் மற்ற ஊழியர்களும் கைது செய்யப்பட்டாங்க. இப்படிதான் இது அலட்சியம் என்று சொல்லப்படுது. ஆனால் தனியார் பள்ளிகளுடைய லாப வெறி தான் இந்த அலட்சியத்துக்கு அடிப்படையா இருக்குது. இது போல சுருதி நடந்த உடனே சென்னையிலேயே வேசார்படி பக்கத்துல ஒரு மாணவன் 4 மாடி கட்டிடத்துல இருந்து கீழே விழுந்து இறந்த விஷயம் நடந்துச்சு. அதே போல அதுக்கு 3 நாள் பின்னாடி தாம்பரம் பக்கத்திலேயே ஒரு பள்ளி வாகனம் இடிச்சு ஒரு மாணவி இறந்த சம்பவம். அதை போல காஞ்சிபுரம், ஆற்காடு சம்பவங்கள். இப்படி தினந்தோறும் இந்த தனியார் பள்ளிகளுடைய லாப வெறிக்கு பச்சிளம் குழந்தைகள் முதல் கல்லூரி மாணவர்கள் வரை படுகொலை செய்யப்படுகிறார்கள். இதை நீங்க சொல்றதை பார்த்தா இதை அலட்சியமோ இதை படுகொலைன்னே தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அழகா சொல்லியிருக்கீங்க. இப்ப இன்னொரு அடுத்தது நான் உங்களை கேட்கறது என்னன்னா, இன்று நடந்த பிரச்சனை இந்த பள்ளியை இன்றைக்கு நடந்த இதோட முடிச்சிட கூடாது. இதுக்கு முன்னாடி இந்த பள்ளிக்கு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஏற்கனவே கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் அனைவருக்கும் சமமான கல்வி வழங்கணும், சமமான பாடத்திட்டம் வேணும் அப்படிங்கிற நோக்கத்தினால்தான் சமச்சீர் கல்விங்கிறது ஒரு பல்வேறு போராட்டங்களுக்கு அப்புறம் கொண்டு வரப்பட்டது.
கடந்த திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட இந்த சமச்சீர் கல்வி திட்டத்தை பாத்தீங்கன்னா அடுத்து அதிமுக வந்ததுக்கு அப்புறம் சமச்சீர் கல்வி திட்டத்தையே ரத்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணி அதை நீதிமன்றம் வரை போய் திரும்ப அந்த உத்தரவு வந்த பிறகு இது இடைப்பட்ட காலத்துல இது ஒரு ஆய்வு செய்வதற்காக ஒரு ஆய்வு குழுன்னு ஒண்ணு போட்டாங்க இல்லையா? அதுல எந்த மாதிரி சமச்சீர் கல்விகளுக்கெல்லாம் யாரெல்லாம் எதிரானவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு தலைமை இருக்கிற முழு தகுதியே உங்களுக்கு தான் இருக்கும். அந்த பள்ளியோட தாளாளர் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடந்திருக்குது. இன்னைக்கு நடந்த சம்பவம் எதை குறிக்குது? இந்த சம்பவம் இன்றைக்கு அந்த பள்ளியில படிக்கக்கூடியவர்கள் எல்லாம் வசதியான மாணவர்கள். அப்படி வசதியான மாணவர்கள் இறந்துட்டாங்க அப்படின்றதோட அதை பார்க்க முடியாது. அரசு பள்ளியில படிக்க வேண்டிய மாணவர்கள் எல்லாம் தனியார் பள்ளிகளை நோக்கி கொண்டு போவது என்பதுதான் இதனுடைய முக்கிய நோக்கமா இருக்குது. சமச்சீர் பாடத்திட்ட விஷயத்துல கூட இந்த பத்மா சேஷாத்ரி பாலபவனுடைய அவங்களுடைய தாளாளராக திருமதி வைஜி பார்த்தசாரதி அவங்க தான் சமச்சீர் பாடத்திட்டம் கூடாதுன்னு அந்த ஆய்வுக்குள்ள திட்டமிட்டு சேர்க்கப்பட்டு அதை எதிர்த்தாங்க. அது மட்டுமல்ல, அப்படி எதிர்த்தவர்களைத்தான் கல்வியாளர்கள் தமிழகத்துல பேசுறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஔவையார் விருது சமீபத்தில் கொடுத்திருக்கிறாங்க. இது மிகப்பெரிய அவலம். ஔவையாரை பொறுத்த வரைக்கும் வணிக கல்விக்கு அவங்களாலதான் ஆத்திச்சூடி எழுத முடியுங்கிற மாதிரி ஒரு அப்படி ஆயிடுச்சு. ஔவையாரை பொறுத்த வரைக்கும் பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னு சொன்னவங்க. பிச்சை எடுத்தாவது எல்லாருமே படிக்கணும்னு சொன்னவங்க. ஆனா இன்னைக்கு ஏழை மாணவன் படிக்க கூடாது என்பதை திட்டமிட்டு சதி செய்து தனியார் பள்ளி கொண்டு போயிட்டு இருக்கிறவங்களுடைய தாளாளர் இன்னைக்கு ஏழை மாணவனுக்கான ஆத்திச்சூடியை மாத்தி எழுதியிருக்கிறாங்க. இது இந்த பள்ளிக்கூடத்தில் நடந்த விஷயம். இது மட்டுமல்ல, இதே பள்ளியினுடைய தாளாளர், இந்த பள்ளி நிர்வாகம் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வின்னு சொல்லி மத்திய அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வந்துச்சு. அதன் பேர்ல 25% ஏழை மாணவர்களுக்கு தனியார் பள்ளிக்கூடத்துல இடஒதுக்கீடுன்னு சொன்னாங்க. அந்த சட்டம் என்பதே ஒரு ஏமாற்று என்பது. ஆனா இந்த சட்டத்துல இந்த சரத்தின்படி கூட 25% மாணவனை எடுத்துக்கணும்னு சொல்லும் பொழுது அதை தனியார் பள்ளிகள் எதிர்த்தார்கள். அதில் முக்கியமா இந்த கல்வியாளர்னு சொல்லப்படுகின்ற இந்த பத்மா சேஷாத்ரியுடைய தாளாளர் ஏழை பிள்ளையும் பணக்கார மையம் ஒன்னா படிச்சா ஒத்து வருமா, இவங்க ஏழை பிள்ளைகளோட படிக்கலாமான்னு சொல்லி இந்த பணக்கார பிள்ளைகளுக்கு சர்க்குலர் கொடுத்து இந்த சுற்றறிக்கையின் மூலமாக ஏழை மாணவர்களை தனியார் பள்ளியில் சேர்க்க கூடாது என்பதில் குறியா இருந்தாங்க. அன்னைக்கு பார்ப்பன மனுநீதி சூத்திரனுக்கு கல்வி இல்லைன்னு, இன்னைக்கு பத்மா சேஷாத்ரி ஏழைக்கு கல்வி இல்லைன்னு சொல்லுது. இது மிகப்பெரிய வக்கரம்னு சொல்றோம் நாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு நடந்த இன்னைக்கு நடந்த கொலைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அது கொலை வழக்காக தான் பதிவு செய்ய வேண்டும்னு உங்களை மாதிரி இல்ல பல்வேறு அமைப்புகளும் இதை வலியுறுத்தி இருக்கு. அதாவது இந்த பள்ளியில நீங்க சேரணும்னு நினைச்சீங்கன்னா பேன் கார்டு இருந்தா தான் சேர்ப்பாங்களாம். 1000 லட்சங்கள் இருந்தா கூட அவர்கள் அதுக்கு மேல ஒரு கிரைட்டீரியா வச்சுதான் சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு பண வசதிகளை பெற்றுக்கொண்டு அட்மிஷனுக்கு கியூல நிக்கணுங்கிறாங்க. 3 பேர் நம்ம அமெரிக்கன் எம்பசில விசாவுக்கு நிக்கிறோம் பாத்தீங்களா, அதை விட தாண்டி நிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பள்ளிக்கூடத்துல அப்படி சீட் வாங்கி அப்போ இவ்வளவு பணம் கட்டி இருக்கிறவர்கள் ஆசிரியர்கள் உரிய பயிற்சியாளர்களை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. கண்காணிப்பு முறையாக நடத்தப்பட்டிருக்கும். அவ்வளவையும் மீறி எப்படி இந்த உயிரிழப்பு நடந்திருக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க? ஆசிரியர்கள் தரமா இருப்பாங்க, நிர்வாகம் ஒழுங்கா இருக்கும், கட்டுப்பாடா இருக்கும், தரமான கல்வி எடுக்கும் என்பதெல்லாம் பெற்றோர்களுடைய நம்பிக்கை. இதெல்லாம் ஊதி பெருக்கப்படுகின்ற விஷயம். உண்மையிலேயே அது தரமாவும் இல்ல, கட்டுப்பாடாவும் இல்ல, சிறந்த பயிற்சியாளர்களை கொண்ட ஆசிரியர்களும் அங்க இல்ல. சமீபத்தில் நடந்த 10வது தேர்வுல திருவண்ணாமலையில ஒரு பள்ளிக்கூடத்துக்கே பிட்டு சப்ளை பண்ணதான் தனியார் பள்ளிக்கூடம். நாமக்கல் அது பிராய்லர் கோழிக்கு மட்டும் ஃபேமஸ் இல்ல, இந்த மாதிரி தனியார் மாணவர்களை பிராய்லர் கோழியை போல வளர்த்து அறுக்கிறதுக்கு ஃபேமஸ். அந்த இடத்துல +2ல முதல் மதிப்பெண் எடுக்கக்கூடிய மாணவனை உருவாக்குனது என்பது தனியா கூட்டிட்டு வேன்ல உட்கார வச்சு அவனுக்கு சம்பந்தப்பட்ட வாத்தியாரு இதான் கொஸ்டின் இதான் ஆன்சர் எழுதி கொடுத்தாங்க. இதுல ஒண்ணுதான் பத்மா சேஷாத்ரி. போலியானது எல்லாமே தரமற்றது. அதாவது 2000 3000க்கு ஆசிரியர்களை கொத்தடிமைகளா கொண்டு வச்சிருக்கிறாங்க. இந்த நீச்சல் குளம் MR ரெட்டி என்பவருக்கு கான்ட்ராக்ட் விடப்பட்டிருக்குது. சியோன் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்துடைய பள்ளி வாகனங்கள் இன்னொருத்தருக்கு கான்ட்ராக்ட் விடப்பட்டுச்சு. அப்படி கான்ட்ராக்ட் விடுவதன் மூலமாக எனக்கும் அந்த சம்பவத்துக்கும் தொடர்பு இல்லைன்னு சியோனுடைய விஜயன் சொன்னாரு. பத்மா சேஷாத்ரி பள்ளி நிர்வாகம் எனக்கும் அந்த நீச்சல் குள சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுது. ஆக தரத்தை பற்றி மட்டும் இல்ல, மாணவர்களுடைய உயிரை பற்றியும் கவலைப்படுவது தனியார் பள்ளியுடைய நோக்கம் இல்ல. லாபம் லாபம் முழுக்க முழுக்க லாப வெறி, அதுக்கு கொலையும் செய்யும்.
இதுதான் இந்த கொலையும் செய்யும் வணிக கல்வி, கொலையும் செய்வார் வணிக கல்வி, தனியார்மய இந்த கல்வி என்பது கொலை செய்யும் என்பது தமிழ்நாட்டில் நிரூபிக்கப்பட்டிருக்குது. நாடு முழுக்க இதான் நடந்துகிட்டு இருக்குது. இந்த நிறுவனமும் அதை தான் இன்னைக்கு செய்திருக்குது. இன்னைக்கு எப்படின்னா அந்த பள்ளியை பொறுத்த வரைக்கும், அதாவது முதல் வகுப்பு வந்து தமிழ் ஆங்கிலம் நம்ம ஒரு வகுப்புல டைம் டேபிள் போடுற மாதிரி, இந்த பள்ளியை பொறுத்த வரைக்கும் அந்த வகுப்புக்கு முதல்ல எடுத்தோன்னே பயிற்சிங்கிறது வந்து டைம் டேபிள் ஆஸ் பர் ஷெட்யூல் தான். அது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட அந்த பள்ளி அந்த நேரம் தான். அந்த நேரத்துல மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கும் போது பாக்கணும்னா அப்ப வந்து பயிற்சி, இப்ப நீச்சல்ங்கிறது ரொம்ப டேஞ்சரஸ். ஏன்னா நீச்சல் தெரியலன்னா பெரியவர்களுக்கே சிரமம் தான். அப்ப இந்த குழந்தைகள் வந்து 4ஆம் வகுப்பு படிக்கிற பையனுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 7-8 வயசுக்குள்ளதான் இருக்கும். இந்த பையனை எவ்வளவு கவனம் இல்லாமல் போயிருப்பாங்க, அது எப்படி அந்த நிகழ்ந்திருக்கும்? அதாவது ஒரு பள்ளி அதனுடைய கல்வி அது ஒரு முழு பரிமாணத்துல வெறுமனே வந்து மனப்பாடம் பண்ணி படிக்கிறது அப்படிப்பட்டது மட்டும் இல்ல. இதை போல பல அவனுடைய ஒரு மாணவனாக ஒரு மனிதனாக வளர்வதற்கு தேவையான ஓவிய போட்டி, இல்ல அவனுக்கு தேவையான பாடல் பயிற்சி, இந்த மாதிரி பல விஷயங்கள் கொடுக்கலாம். ஆனா அதுக்கெல்லாம் எப்படி கொடுக்கணும் என்பதற்கு ஒரு கரிக்குலம் ஆக்டிவிட்டிஸ் சொல்லுவாங்க, பாடத்திட்டம் அதன்படி இருக்கணும். அது கலை திட்டம் சொல்லுவாங்க, அதன்படி இருக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டா காலையில வந்து அவனுக்கு வந்த உடனே நீச்சல் கொடுப்பது என்பது இவர்களுடைய ஷெட்யூல், கல்வியாளர்கள் வலியுறுத்துவது இல்லை. அவங்களுடைய திட்டம் மட்டும்தான். அது காரணம் என்ன, கொண்டு வந்த உடனே பையனுக்கு நீச்சல் கத்து கொடுக்கிறோம், ஸ்மார்ட் கிளாஸ்ல உட்கார வச்சிருக்கிறோம், கம்ப்யூட்டர் கத்து கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி வீட்டுல போய் பையன் இதை பத்தி பேசி பணத்தை வந்து மாதம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், அதுக்குதான். ஆனா அவனுடைய ஒரு மாணவனுக்கு தேவையான பாடத்திட்டம் இல்ல பயிற்சி என்ற வகையில் இது பொருத்தமற்றது. எந்த வகையிலும் இது பொருத்தமே இல்லாது. காலையில் படிப்பு, மாலையில் விளையாட்டுன்னு சொல்லுவாங்க. காலை முழுவதும் படிப்பு, மாலை முழுவதும் விளையாட்டுன்னு சொல்லுவாங்க. அது ஆரோக்கியமான ஆரோக்கியமே. நாம படிக்கிற காலங்கள்லயும் பாத்தீங்கன்னா விளையாட்டுங்கிறது வந்து மதியம் இந்த கடைசி பீரியட் 2 பீரியட் ஒரு பீரியட் தான் வைப்பாங்க. அப்படிதான் வைப்பாங்க. காலையில பள்ளிக்கு போகும்போது பையனுக்கு வந்து பல விஷயங்கள் நல்ல ஃப்ரீயா இருப்பான், பல சரியான விஷயங்களை கத்துக்கொள்ளுகின்ற வகையில் அவனுடைய மூளை தயாரா இருக்கும். அவனுக்கு ஏத்த மாதிரி கத்துக் கொடுப்பது என்பது அவனுக்கு இயல்பிலேயே அவனுக்கு ஒத்து போகும். அது இல்ல. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, இன்றைக்கு காலையில நடந்திருக்கக்கூடிய அந்த மாணவனோட உயிரிழப்புக்கு முழுக்க யார் பொறுப்பு? ஏன்னா முதல் பயிற்சி வகுப்பு தான் அது. பயிற்சி வகுப்புல பயிற்சியாளர் இல்லாத காரணம் தான் அது. நிச்சயமா அப்படிதான் நடந்திருக்கும். அதுதான் முழுக்க யார் காரணம் அப்படின்னு நீங்க உங்களோட பார்வையில் எப்படி சொல்லுங்க? எங்களுடைய பார்வையில இன்னைக்கு இந்த சம்பவம் நடந்த பின்னாடி பயிற்சியாளரை கைது செய்திருக்காங்க, உதவி பயிற்சியாளரை கைது செய்திருக்கிறாங்க, அதை ஒப்பந்தக்காரரை கைது செய்யப்பட்டதா சொல்லி இருக்கிறாங்க. எங்களுடைய பார்வையில் இது சரியானது என்கின்ற வகையில் அந்த பள்ளியினுடைய தாளாளர் தான் முழு பொறுப்பு. அவர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யணும். உண்மையிலேயே இதை போன்ற சம்பவங்கள் தனியார் பள்ளியில நடக்கக்கூடாது, பல மாணவர்களுடைய உயிர் பாதுகாக்கப்படணும்னு சொன்னா இவர்கள் விருப்பத்துக்கேத்த மாதிரி விதியை வகுத்து வச்சிருக்கிட்டு, இவர்கள் விருப்பத்துக்கேத்த மாதிரி எல்லாம் மாணவர்கிட்ட திணிச்சுக்கிட்டு, இப்படி விபத்து என்ற பேர்ல அலட்சியமா நடந்துருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இப்படி படுகொலை செய்கின்ற இந்த கொலைகாரர்களை மகா பாதகர்களான இந்த பள்ளி தாளாளர்கள், கல்வி வள்ளல்கள் என்ற பேர்ல தெரிகிற கல்வி கொள்ளையர்கள், இவர்களை கைது செய்யணும். இந்த நிறுவனத்துடைய பள்ளி தாளாளர் தான் இதுக்கு முழு பொறுப்பை கைது செய்து சிறையில் அடைக்கணும். கண்டிப்பாக. அதாவது வந்து இந்த மாதிரியான வழக்குகள்லாம் தொடர்ந்து நீங்க தாம்பரம் சியோன் பள்ளி விஜயன் எடுத்து JPR வரைக்கும் இவர்களை எல்லாம் கைது செய்த இந்த கைது செய்து வழக்கு பதிவு செய்திருக்கும் காவல்துறையானது பள்ளி தாளாளரை திருமதி ஒய்ஜி பார்த்தசாரதி அவர்களையும் கைது செய்து அவர்கள் மீதும் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கணும் உங்களை கருத்தை வந்து பதிவு செய்தீர்கள். எங்களது அரங்கிற்கு வருகை தந்து உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப தெளிவாக பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நிலையத்தின் சார்பிலும் நேயர்கள் சார்பிலும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.